ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீ பகவத்கீதா மான்மிய சங்கிரகம். வராக புராணத்தில் 90 ஸ்லோகங்களினால் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஸ்ரீ கீதா மான்மியத்தை சுருக்கி சொல்லுமாறு சௌனகர் என்னும் முனிவர் சூத மகரிஷியை பார்த்து, சுவாமின்னு, தேவரீர் வியாச பகவானால் கேட்டிருக்கின்ற ஸ்ரீ பகவத்கீதா மான்மியத்தை அடியேனுக்கு அனுகிரகிக்கச் செய்ய வேண்டும் என்று வினவ சூத முனிவர் சொல்லலுற்றார். வாரீர் ரிஷியே, நீர் வினவிய கீதா மான்மியமானது பெருமையில் சிறந்ததும் இரகசியமானதும் உத்தமமானதுமாய் உள்ளது. அதன் பெருமை ஒருவராலும் உரைத்தற்கரியாததாயினும் நான் கேட்ட பிரகாரம் சிறிது கூறுகிறேன், கேட்பீராக. ஸ்ரீ பகவானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டு கீதையானது அமிர்தத்திற்கு ஒப்பானதாயும் சம்சார சமுத்திரத்தை கடப்பதற்கு ஒரு தெப்பமாயும் இருக்கின்றது. இக்கீதையை ஸ்ரத்தையுடன் கேளாதவன் ஊர்பன்றிக்கு சமானம். கீதையில் பாதி படித்தால் கோதான பலனும், 1/3 பங்கு படித்தால் சோமையாக பலனும், 1/6 பங்கு படித்தால் கங்கா ஸ்நான பலனும், தினம் 2 அத்தியாயங்களை படித்தால் இந்திரலோகத்தில் கற்பகால வாசமும், அத்தியாயத்தில் பாதி அல்லது 4/1 பாகம் படித்தால் நீண்ட நாள் சூரியலோக வாசமும், 10 அல்லது 7, 5, 4, 3, 2, 1 அரை ஸ்லோகங்களையாவது வாசிப்பவனுக்கு 10 கோடி வருஷம் சந்திரலோக வாசமும் அவருக்கு சித்திக்கும். மரண சமயத்தில் கீதா அர்த்தத்தை சிந்திப்பவர்களும் பாராயண சப்தத்தை கேட்பவர்களும் மோட்சமே அடைவார்கள். கிரியைகள் நடத்தும் போது பாராயணம் செய்தால் சகல குற்றங்களும் நீங்கும். சிரார்த்த காலத்தில் பித்ருக்களை உத்தேசித்து இதனை படித்தால் அந்த பித்ருக்களுக்கு நரக விமோச்சனமாம். கீதா புத்தகங்களை அன்புடன் பிறருக்கு தானம் செய்தால் பலன் அளவிடக் கூடாததாய் இருக்கும். மானிட தேகத்தை அடைந்த பிராமணாதி 4 வருணத்திலும் பிறந்தவர்கள் கீதையை சிரவண படனம் செய்யாவிட்டால் அமிர்தத்தை விட்டு விஷத்தை புசிப்பவனுக்கு சமானமாவர். ஞானம் எங்கும் பூரணமானதால் அதை பிரதிபாதிக்கின்ற கீதையும் எங்கும் சமமே. கீதையினும் கீதார்த்தத்தினும் அசூயையும் நிந்தையும் செய்கிறவர்களுக்கு நரகமே பிராப்தி. சமீப ஸ்தானங்களில் வாசிக்கின்ற கீதையை ஆதரவோடு கேளாதவன் நாய், பன்றி முதலிய அநேக யோனிகளில் பிறப்பான் என்று வெகு விஸ்தாரமாக கூறியிருப்பதும் தவிர, 14 புராணங்களும் ஒன்றாகிய பத்ம புராணத்துள் லக்ஷ்மி தேவிக்கு மகாவிஷ்ணு கூறி அருளியதை பரமசிவன் பார்வதிக்கு கூறி அருளியதாய் விரித்துரைப்பதில் சிலவற்றை ஈண்டு மொழியதும். அவையாவன: 1வது அத்தியாயத்தின் மாகாத்மிய கதை. முன்னொரு காலத்தில் சுதன்மா என்னும் பெயரினை உடைய வேதியன் ஒருவன் இருந்தான். இவன் தனக்கு உரித்தாகிய நற்கர்மங்களை விட்டு கல்லுண்டல் முதலிய தீய காரியங்களில் பிரவேசித்தவனாய், பிறகு தேகத்தை விட்டு நீங்கிய யமலோகம் சென்று அங்கு பற்பல நரகங்களை அனுபவித்து அதன் பிறகு எருதாக பிறந்தான். அவ்வாறு பிறந்திருக்கும் பொழுது ஒரு முடவன் அதனை விற்பனைக்கு வாங்கி அதற்கு நாட்டியம் முதலிய பல வித்யைகளை தினந்தோறும் பயிற்றுவித்து அதனை பற்பல இடங்களுக்கு கொண்டு போய் ஆட்டுவித்து வேடிக்கை பார்ப்போரிடம் பரிசு பெற்று ஜீவித்து வந்தான். அவ்வெருதும் அவனிடத்திலேயே 15 வருடங்கள் வரை ஜீவித்திருந்தது. இவ்வாறு இருக்கும் காலத்தில் ஒரு நாள் நடனம் செய்யும் பொழுது அவ்வெருது தவறி விழுந்து குற்றுயிராக கிடந்து துன்புற்றது. அத்தருணத்தில் நாட்டியத்தை கண்ணுற்ற சிலர் அவ்வெருதின் விஷயத்தில் மனதிறங்கி எவ்விதமேனும் அதை பிழைப்பிக்க வேண்டும் என்கின்ற அவாவினை உடையவர்களாய் தாங்கள் செய்த புண்ணியங்களில் சிறிது பாகம் அவ்வெருதிற்கு கொடுத்தார்கள். அவர்களுள் ஒரு தாசி மாத்திரம் தன் புண்ணியத்தில் அதிகமான பாகத்தை கொடுத்தாள். பிறகு இப்புண்ணியங்களை பெற்றுக்கொண்டு அவ்வெருது தன் தேகத்தை விட்டு யமனுலகம் சென்றது. அவ்வாறடைந்தவுடன் காலன் அவ்வெருதை நோக்கி, தாசி கொடுத்த புண்ணிய விசேஷத்தினாலே நீ புண்ணியாத்மாவாயினை, ஆதலால் உனக்கு இவ்விடத்தில் நரக வேதனை சிறிதும் கிடையாது என்று கூறி நரக வேதனை அடைவதனின்றும் அதனை நீக்கினன். பின்பு அவ்வெருதானது பூவுலகத்திலே பிராமண குலத்தில் பூர்வ ஞானத்துடன் பிராமணனாக பிறந்தது. அவ்விதம் பிறந்த அப்பிராமணன் நிஷ்டையோடு கூடியிருந்து முன்னே தனக்கு மிகுந்த புண்ணியத்தை கொடுத்த தாசியினிடம் சென்று, நங்கையே, நீ எனக்கு தந்தருளிய புண்ணிய விசேஷத்தினால் எருதாயிருந்த நான் வேதியனாய் பிறந்தேன். ஆதலால் அஃது என்ன விதமான புண்ணியம் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்புண்ணியத்தின் விதத்தை சிறிது விளக்கமாக கூற வேண்டும் என்று வினவினான். அப்போது அப்பொதுமகள் தன்னிடம் இருந்த கிளியை காட்டி சுட்டி அவ்வேதியனை நோக்கி, அந்தணரே, அப்புண்ணியத்தின் விவரம் இங்குள்ள இக்கிளிக்கு தெரியும். ஆதலால் இதன் வாக்கினால் அதனை தெரிந்து கொள்ளக் கடவீர் என்று கூறி
அப்புண்ணிய விசேஷத்தை தெரிவிக்கும்படி அக்கிளிக்கு கட்டளையிட்டாள். அதன்மேல் அக்கிளியானது அவளை நோக்கி, பெண்மணியே, நான் முன் ஜென்மத்தில் மனிதனாயிருந்து புராணம் படித்த வித்யா கர்வத்தினாலே பெரியோர்களை மதியாமல் நிந்தித்த அத்தோஷத்தால் இப்போது கிளியாக பிறந்து ஒரு வேதியன் வீட்டில் வளர்ந்தேன். அக்காலத்தில் அங்குள்ளவர்கள் கீதையின் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார்கள். அதை நான் கேட்டு வந்ததால் அஃது எனக்கு பாடமாய்விட்டது. அதனை நான் தியானம் செய்ததும் அன்றி பாடம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேடன் என்னை களவாடி வந்து உன்னிடம் விற்றான். நான் அவ்வாறு உன்னிடம் விலையான பிறகு எனக்கு பாடமாயிருந்த கீதையின் முதல் அத்தியாயத்தை இங்கே அபியாசம் செய்தேன். அதனால் உனக்கு மிகுந்த புண்ணியம் சேர்ந்தது. அப்புண்ணியத்தின் பாகத்தைத்தான் நீ இவ்வேதியருக்கு கொடுத்தனை. நான் இப்பொழுதும் அதனை கூறுகின்றேன், நீயும் இந்த வேதியரும் கேட்பீராக என்று மேற்கூறிய கீதையின் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்தது. அவ்வாறு செய்யவே அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேதியனும் தாசியும் மோட்சத்தை அடைந்தார்கள். கிளியும் முக்தி அடைந்தது.